டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக மூட வேண்டும் என்பதுதான் தமிழக முதலமைச்சரின் எண்ணம் எனவும், உடனடியாக மூடினால் பல்வேறு பிரச்சினைகள் வரும் எனவும் தமிழக நகர்ப்புற வளர்ச்சி, வீட்டு வசதி மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லும் புதிய பேருந்து வழித்தடங்களை அமைச்சர் முத்துசாமி துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டாஸ்மாக் கடைகளை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற எண்ணம் தமிழக முதலமைச்சருக்கு இல்லை எனவும், அவற்றை படிப்படியாக மூட வேண்டும் என்றுதான் நினைக்கிறோம். ஆனால் அவற்றை உடனடியாக மூடினால் பல்வேறு வகையான பிரச்சினைகள் வரும் என்று கூறினார். விசிக மாநாட்டிற்கு முன்பு மதுக்கடைகளை மூடும் திட்டம் உள்ளதா என்ற கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், அப்படி ஏதும் இல்லை என்றும் படிப்படியாக குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். நம்ம ஒரே நாள்ல ஒரு உத்தரவு போட்டு முதலமைச்சர் அவர்கள் அது மூடலாம். அவருக்கு டாஸ்மாக் கடைகள் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பதில் எல்லளவும் விருப்பம் இல்லை. இது என்றைக்காவது ஒரு நாளைக்கு அது க்ளோஸ் பண்ணப்படணுங்கிறது தான் அவருடைய எண்ணம். ஆனால் உடனடியாக அது செய்தால் என்ன நிலைமை வெளியில ஏற்படும் என்று எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. எனவே அப்படிப்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலையை மிக நிதானமாக அணுகி கொண்டு போக வேண்டும் என்பதுதான் அரசுடைய நோக்கமாக, தளபதியினுடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் மக்களை அதிலிருந்து வெளியிலே கொண்டு வர இதையெல்லாம் குறைத்துக் கொண்டே வருகிற நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது தெரியும். அப்படின்னு அல்ல. இங்க இருக்கிற நிலைமைகளை ஆலோசித்து, இங்க இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து அதற்கேற்பத்தான் நடவடிக்கை எடுக்க முடியும். விசிகாவை பொறுத்தவரை அவருடைய ஒரு கொள்கை ரீதியான ஒரு முடிவுக்காக அவர்கள் ஒரு மாநாடு நடத்துகிறார்கள். மகாவிஷ்ணு விவகாரத்தில் வங்கிக் கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளதா என்பது பற்றி விசாரணை நடத்துவதில் எந்த தவறும் இல்லை எனவும், இந்த விவகாரத்தில் நாங்கள் யாரையும் பழிவாங்க மாட்டோம் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டியளித்துள்ளார். புதுக்கோட்டை திருச்சி சாலையில் உள்ள அய்யனார் திடலில் வேளாண்மை பொறியியல் துறை சார்பில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் பராமரிப்பு தொடர்பான மாவட்ட அளவிலான முகாம் இன்று நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அருணா தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி துவக்கி வைத்து வேளாண் இயந்திர கருவிகள் குறித்த கையேட்டினை வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் ரகுபதி, திமுகவை திருமாவளவன் மிரட்டுவதாக எல் முருகன் கூறிய கருத்திற்கு பதிலளித்த அவர், திருமாவளவன் தங்களுடைய நண்பர் எனவும், அவர் தங்களை மிரட்ட மாட்டார் எனவும், திமுகவை எந்த கட்சியும் மிரட்ட முடியாது, மிசா காலத்திலேயே நாங்கள் பயப்படாதவர்கள், திமுக எந்த மிரட்டலுக்கும் அச்சுறுத்தலுக்கும் பயப்படக்கூடிய கட்சி அல்ல என்று கூறினார். மேலும் மீனவர்கள் கைது பற்றி பேசிய அவர், மீனவர்கள் சிறைப்பிடிப்பது தொடர்பாக தமிழக அரசு அழுத்தம் கொடுக்க முடியுமே தவிர கடல் எல்லை என்பது மத்திய அரசின் கையில் உள்ளது என்று கூறினார். கடல் பாதுகாப்பு மாநில அரசின் கையில் இல்லை என்றும் கூறினார். மேலும் மகாவிஷ்ணு விவகாரத்தில் அவரது வங்கிக் கணக்கில் பண பரிவர்த்தனை நடைபெற்றுள்ளதா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்துவதில் தவறில்லை எனவும், அவர் வங்கிக் கணக்கில் பணம் வந்துள்ளதா என்பது பற்றி குற்றம் சாட்டவில்லை எனவும், இந்த விவகாரத்தில் நாங்கள் யாரையும் பழிவாங்க மாட்டோம் என்றும் பேட்டியளித்தார். அதாவது விசாரணைகளை செய்யத்தாங்க செய்வாங்க. யாருக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் வந்திருக்கா, யாரு உதவி செஞ்சிருக்காங்களா, அவங்களுக்கு வந்திருக்கான்னு வங்கி கணக்குகள் இருந்தால் அது அந்த அடிப்படையிலே விசாரணைகள் நடைபெறுவது தவறில்லையே. நாங்கள் குற்றம் சுமத்திட்டோமா? இல்லையே, விசாரிக்கத்தானே செய்கிறோம். விசாரணை என்பது நடைமுறையில் இருக்கத்தானே வேணும். வெளிநாட்டு உதவிகள் இருக்கிறதா என்று யாராவது சொல்லியிருந்தாலோ, கடிதம் கொடுத்திருந்தாலோ, புகார் சொல்லியிருந்தாலோ அது உண்மையா என்று பார்ப்பதிலே தவறில்லையே. அது மூலம் குற்றமாக சுமத்திருக்கோம். அது ஈடியினுடைய வேலை. வெளிநாட்டு நாங்கள் வந்திருக்கா வரலையான்னு பார்க்கக்கூடிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. அதனுடைய அடிப்படையில் பார்க்கலாமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் யாரையும் பழி வாங்கலாம். தென்காசி மாவட்டம் புளியரை அருகே சிமெண்ட் தயாரிக்க பயன்படுத்தப்படும் திரவியத்தை ஏற்றிக்கொண்டு சென்ற டேங்கர் லாரி வயலுக்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் புளியரை அருகே தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு சிமெண்ட் தயாரிக்க பயன்படுத்தப்படும் திரவியத்தை ஏற்றிக்கொண்டு சென்ற டேங்கர் லாரி வயல்வெளிக்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். மேலும் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த புளியரை போலீசார் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வரும் நிலையில், இப்பகுதியில் இதுபோன்ற விபத்துகள் தொடர்ந்து நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில், இதுபோன்ற விபத்துகள் நடைபெறாத வண்ணம் அதிவேகமாக இயக்கப்படும் சரக்கு வாகனங்களை பிடித்து போலீசார் அபராதம் விதிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தமிழர் தேசிய கழகம், தமிழக முன்னேற்றக் கழகம், இஸ்லாமிய சேவை சங்கம் சார்பில் இமானுவேல் சேகரனாரின் 67வது நினைவு தினம் மற்றும் குருபூஜை விழா நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரனாரின் 67வது நினைவு தினம் மற்றும் குருபூஜை விழா நடைபெற்றது.
இதனை முன்னிட்டு தமிழர் தேசிய கழகம், இஸ்லாமிய சேவை சங்கம், தமிழக முன்னேற்றக் கழகம் சார்பில் மலர் வளையம் வைத்து புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய தமிழர் தேசிய கழக நிறுவனர் வையவன், அரசு சார்பில் கட்டப்பட்டு வரும் மணிமண்டபத்தில் கூடுதல் நிதி ஒதுக்கி அரசு அதில் ஒரு நூலகம் மற்றும் படிப்பகம் அமைத்து தொடர்ந்து மக்கள் பயன்பாட்டில் வைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு 1,03,00,000 மதிப்பீட்டில் அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் வாங்க மாவட்ட ஆட்சியர் நிதி வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்ட மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் 1,03,00,000 செலவில் சிறுநீரக நோய்களுக்கான நவீன முறையில் சிகிச்சை மேற்கொள்ள அதிநவீன சிகிச்சை கருவிகளுக்கு மத்திய சேமிப்பு கழகம் வழங்கிய நிதியில் பெருநிறுவனங்கள் சமூக பொறுப்பு பங்களிப்பு நிதியின் கீழ் முதல் கட்டமாக 50% தொகையாக 51.5 லட்சத்திற்கான காசோலையை மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் வழங்கினார். அதனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் பெற்றுக் கொண்டார். சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெறவுள்ள திமுகவின் முப்பெரும் விழா ஏற்பாடுகளை பார்வையிட்ட பின் அமைச்சர் ஏவா வேலு பேட்டியளித்துள்ளார். பெரியார், அண்ணா பிறந்தநாள் மற்றும் திமுகவின் ஆண்டு விழாவை கொண்டாடும் வகையில் ஆண்டுதோறும் செப்டம்பர் 17ஆம் தேதி திமுக சார்பில் முப்பெரும் விழா கொண்டாடப்படும் நிலையில் சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் விழா ஏற்பாடுகளை அமைச்சர்கள் ஏவா வேலு மற்றும் மா சுப்பிரமணியன் பார்வையிட்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு 75,000 நபர்கள் அமரும் வகையில் விழா அரங்கம் அமைக்கப்பட்டு வருவதாகவும், விழா மேடைக்கு திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரும் வழியில் பெரியார், அண்ணா, கருணாநிதி உள்ளிட்டோரின் படங்களுடன் வண்ணமயமான விளக்குகளை கொண்டு வரவேற்பு வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். ஒரு சிறப்பான முப்பெரும் விழா ஆண்டு. பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள், தந்தை பெரியார் பிறந்த நாள், திராவிட முன்னேற்ற கழகம் பிறந்த நாள், இந்த மூன்றையும் சேர்த்தான் முப்பெரும் விழா என்று தலைவர் கலைஞர் காலத்திலிருந்து தொடர்ந்து இந்த முப்பெரும் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏறத்தாழ நான் இங்கே வந்து பார்க்கிற பொழுது இந்த அரங்கம் என்பது ஒரு 75,000 பேர் உட்கார அளவுக்கு இந்த அரங்கம் அமைக்கப்படுகிறது. பந்தல் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் மேடை பகுதி மட்டில் 80 அடி அகலத்தில் இந்த மேடை அமைக்கப்படுகிறது. இதனில் இங்கே என்ன சிறப்புன்னா, கொடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து 50 அடி உயரத்தில் இந்த பந்தலை சுற்றியும் அந்த கொடி பட்டுளி வீசுவதற்கு வேண்டிய ஏற்பாடு நடைபெறுகிறது. முதலமைச்சர் வருகிற பாதையில் கழக கொடிகள், அதே போன்று நம்முடைய இயக்கத்தினுடைய முப்பெரும் தலைவர்கள் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, என் தலைவர் கலைஞர், அந்த முப்பெரும் தலைவர்கள் வண்ணமயமாக விளக்கு மையங்களிலே அமைக்கின்ற திட்டங்களையும் அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே புதுப்பாளையம் காரணி இடையே ஆரணி ஆற்றில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் வடமாநில தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மேம்பால பணிகளில் ஈடுபட்டிருந்த அசாம் மாநிலத்தை சேர்ந்த ஹசீன் அலி மீது இயந்திரம் அறுந்து விழுந்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெரியபாளையம் போலீசார் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து பெரியபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் சேரங்கோடு ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் துணை சூப்பரண்ட் ஜெயக்குமார் தலைமையில் ஆய்வுக்குழு அலுவலர் பிரகாஷ் உட்பட 8 பேர் கொண்ட குழுவினர் சோதனையிட்டனர். அப்போது கணக்கில் வராத 3,25,000 ரூபாய் பணத்தை அலுவலகத்திலிருந்து கைப்பற்றினர். கணக்கில் வராத பணத்தை கைப்பற்றி தீவிர விசாரணையும் சோதனையும் நடத்தி வரும் நிலையில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் நடத்திய அதிரடி சோதனையில் கணக்கில் வராத 3,25,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் கூடலூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் டோல்கேட் ஆபரேட்டர்கள் தன்னிடம் அடாவடியாக நடந்து கொண்டதாகவும் பணம் பறிப்பதுவே அவர்களின் குறியாக இருந்ததாகவும் மயிலாடுதுறை காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா தனது ட்விட்டர் பக்கத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். தெப்பக்குளம் மைதானத்தில் இந்து முன்னணி சார்பில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கோவை தெப்பக்குளம் மைதானத்தில் இந்து முன்னணி சார்பில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார்.
முன்னதாக நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் எல் முருகன், தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற விநாயகர் சதுர்த்தி விழாக்கள் 50 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது எனவும், முதல்வர் ஸ்டாலின் திமுக தலைவராக இருந்தால் நாம் கேட்க போவதில்லை, அனைத்து மதங்களையும் சமமாக பாவிப்பேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்ட முதலமைச்சர் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்துக்களை ஏன் சொல்லவில்லை என கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் எல் முருகன், தமிழ்நாடு ஆன்மீக பூமி எனவும், ஆழ்வார்களும் நாயன்மார்களும் வாழ்ந்த பூமி எனவும், தற்போது எங்கு பார்த்தாலும் எழுச்சி ஏற்பட்டு இருப்பதாகவும், இந்த ஒற்றுமையை வெளிப்படுத்துவோம் என தெரிவித்தார். அன்று முதல் இன்று வரை இன்றைக்கு பிரம்மாண்டமாக இந்த விநாயக சதுர்த்தி ஊர்வலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க, இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு இந்த விழாக்களை, அது குறிப்பாக நம்முடைய இந்து விழாக்களை ஒடுக்குவதற்கு அவர்கள் எத்தனைக்காரார்கள் என்று. நான் ஒன்று சொல்றேன், அவங்க சொன்னாங்க அதிகாரிகளை, அவங்க மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் என்றதையும் மனசுல வச்சுக்கணும். இந்த எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி, அவங்க ஆல் இந்தியா சர்வீஸ் அதிகாரிகள் என்ற அந்த இதையும் மனசுல வச்சுக்கிட்டா அனைவரையும் சமமாக பாதிக்க வேண்டும். நம்ம என்ன போய் ஃபேவர் கேட்டாங்களா? எங்களுக்கு ஃபேவர் பண்ணணும்னு கேட்டாங்களா? அனைத்து மக்களையும் சமமாக பாதிக்க, அனைத்து விழாக்களையும் சமமாக ஏற்று நடத்துங்கள் என்பதுதான். வேளாண்மை பொறியியல் துறை சார்பில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளின் பராமரிப்பு கண்காட்சியினை சட்டத்துறை அமைச்சர் பார்வையிட்டார். புதுக்கோட்டை வேளாண்மை பொறியியல் துறை அலுவலகம் எதிரே உள்ள ஐயனார் திடலில் வேளாண்மை பொறியியல் துறை சார்பில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளின் பராமரிப்பு தொடர்பான மாவட்ட அளவிலான முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை மாவட்ட ஆட்சியர் அருணா முன்னிலையில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி பார்வையிட்டார். பார்வையிட்ட பிறகு இயந்திரங்கள் மற்றும் கருவிகளின் பராமரிப்பு குறித்த புத்தகத்தை அமைச்சர் வெளியிட்டார். சிதம்பரம் அருகே கார் மீது லாரி நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த உறவினர்கள் 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அடுத்த நக்கம்பாடி கிராமத்தைச் சேர்ந்தவர் முகமது அன்வர். இவரது உறவினரை சென்னையில் பார்த்துவிட்டு மீண்டும் ஊருக்கு சிதம்பரம் அருகே உள்ள முட்லூர் மேம்பாலத்தின் அருகே காரில் வந்து கொண்டிருந்துள்ளார். அப்போது எதிரே வந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து கார் மீது மோதியது. இதில் இடிபாடுகளில் சிக்கிய 5 பேரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இத்தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பரங்கிப்பேட்டை போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் இடிபாடுகளில் சிக்கியவர்களின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிய லாரி டிரைவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் சிலிண்டரில் கசிவு ஏற்பட்டதால் வெடித்துவிடும் என்று கூறி நோயாளிகள் பதறியடித்து ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான புறநோயாளிகள் மற்றும் நூற்றுக்கணக்கான உள்நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள பெண்கள் பிரிவில் நோயாளிகளுக்கு பயன்படுத்தப்படும் ஆக்சிஜன் சிலிண்டரில் இருந்து கசிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் சிலிண்டர் வெடித்துவிடும் என்று நினைத்து உள்நோயாளிகள் கூச்சலிட்டு சத்தமிட்டதால் பெண்கள் பிரிவில் இருந்த நோயாளிகள் மகப்பேறு பிரிவில் இருந்த கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பிறந்த குழந்தைகளை தூக்கி கொண்டு உறவினர்கள், நோயாளிகள் என நூற்றுக்கணக்கானோர் மருத்துவமனை வளாகத்தில் இருந்து பதறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் மருத்துவமனை ஊழியர்கள் கசிவு ஏற்பட்ட சிலிண்டரை நிறுத்திய பின்பு விபத்து எதுவும் இல்லை என்று எடுத்துரைத்த பின்பு நோயாளிகள் மீண்டும் மருத்துவமனைக்குள் சென்றனர். இச்சம்பவத்தால் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் பரபரப்பு ஏற்பட்டது. அரசு பள்ளியின் ஆன்மீகம் என்ற தலைப்பில் மாணவர்களிடையே மூட நம்பிக்கை பிரச்சாரம் செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள பரம்பொருள் அறக்கட்டளையின் நிறுவனர் மகாவிஷ்ணுவை சென்னை சைதாப்பேட்டை போலீசார் திருப்பூர் குளத்துப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் பரம்பொருள் அறக்கட்டளைக்கு அழைத்து வரவுள்ளதால் தற்போது போலீசார் அறக்கட்டளை முன்பு குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் மகாவிஷ்ணு அலுவலகத்தில் நன்கொடை வசூல், அறக்கட்டளை செயல்பாடு குறித்து விசாரிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தொடரும் என மனிதநேய மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளர் பேட்டியளித்துள்ளார். கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி பகுதியில் தமுமுக மற்றும் மனிதநேய தொழிலாளர் சங்கம் 30ஆம் ஆண்டு தொடக்க விழா தமுமுக மற்றும் மாமக மாவட்ட தலைவர் ஷாகுல் ஹமீது தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மனிதநேய மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளரும் ஹஜ் கமிட்டி தலைவரும் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் சமது கலந்து கொண்டு கட்சி கொடி ஏற்றி வைத்தார்.
இதனைத் தொடர்ந்து முப்பெரும் விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் அளவுக்கு அதிகமான சுங்கச்சாவடிகளை வைத்து வழிப்பறி நடைபெற்றுக் கொண்டுள்ளது எனவும், காலாவதியான சுங்கச்சாவடிகளை அப்புறப்படுத்தவும், சுங்கச்சாவடியில் வசூல் செய்யப்படும் கட்டணத் தொகையை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும், செங்கல்பட்டு, விக்கிரவாண்டி, திருச்சி, நெல்லை உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் வருகிற 16ஆம் தேதி முற்றுகை போராட்டமும், வருகிற 27ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டமும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக நடைபெறும் என்று கூறினார். மேலும் வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தொடரும் என கூறினார். விஜயன் கட்சிக் கொள்கை தெரிந்த பின்பு பிற்காலத்தில் அவருக்கு ஆதரவு கொடுக்கலாமா வேண்டாமா என்பது குறித்து முடிவு செய்வோம் என்றும் கூறினார். தமிழகத்தில் டோல்கேட்டுகள், சுங்கச்சாவடிகள் என்ற பெயரில் ஒரு வழிப்பறி கொள்ளை நடக்கக்கூடிய இந்த நிலையை கண்டித்து, இன்னும் காலாவதியாகி போன பல்வேறு டோல்கேட்டுகள் இன்னமும் சுங்கவரி வசூல் நடந்து கொண்டிருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய மோசடி என்கின்ற காரணத்தால் இவைகளெல்லாம் ஒரு ஒழுங்குபடுத்த வேண்டும், இந்த விலையேற்றத்தை தடுக்க வேண்டும், விலை ஏற்றப்பட்டதை மீண்டும் திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் தமிழகத்தில் 7 டோல்கேட்டுகளை மையப்படுத்தி செங்கல்பட்டு, விக்கிரவாண்டி, பிறகு திருச்சி, அதே போன்று நெல்லையில் நாங்குநேரி, கோவையில், அடுத்ததாக வேலூரில் என்று 7 டோல்கேட்டுகளில் 16ஆம் தேதி முற்றுகை போராட்டத்தை மனிதநேய மக்கள் கட்சி நடத்த இருக்கின்றது. மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே பெண்கள் விடுதியில் குளிர்சாதன பெட்டி வெடித்து தீ விபத்து ஏற்பட்டதில் 2 பேர் உயிரிழந்த நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே கட்ராபாளையம் தெருவில் செயல்பட்டு வரும் பெண்கள் விடுதியில் குளிர்சாதன பெட்டி வெடித்து விடுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது. இந்த நிலையில் மாணவிகள் அவசரமாக வெளியேறிய நிலையில் தகவல் அறிந்து வந்த மதுரை பெரியார் பேருந்து நிலையம் தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் 1 மணி நேரமாக போராடி புகையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் சிக்கிய விடுதியில் தங்கியிருந்த 3 மாணவிகள் காயங்களுடன் மீட்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் 2 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு மேற்கொண்டு விசாரணை செய்து வருகின்றனர். எம்ஜிஆர் போல் விஜய் அரசியலில் வெற்றி பெற முடியாது எனவும், எம்ஜிஆரின் எண்ணமும் சிந்தனையும் அதிமுகவில் கூட இல்லை, அண்ணாமலையிடம் இருப்பதாக பாஜக பொருளாதார பிரிவு தலைவர் பேட்டியளித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் பாஜக மாநில பொருளாதார பிரிவு தலைவர் எம்.எஸ். ஷா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், தமிழகத்தில் அதிமுக இல்லாமல் பாஜகவால் காலூன்ற முடியாது என்று அதிமுக நிர்வாகிகள் பேசியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், அதிமுகவில் தற்போது நல்ல தலைவர்கள் இல்லை எனவும், பாஜகவில் மத்தியில் மோடியும் தமிழகத்தில் அண்ணாமலையும் இருப்பதாக கூறிய அவர், மோடி மீது நம்பிக்கை வைத்துதான் மக்கள் வாக்களித்துள்ளனர் என்று கூறினார். நடிகர் விஜய் கட்சி தொடங்கியது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், எம்ஜிஆருக்கு பிறகு சிவாஜி கட்சி தொடங்கினார். ஆனால் அவரால் எம்எல்ஏவாக கூட வெற்றி பெற முடியவில்லை. எம்ஜிஆர் போன்ற அரசியல் பின்புலம் நடிகர் விஜய்க்கு கிடையாது எனவும், அரசியல் பின்புலம் இல்லாமல், அனுபவம் இல்லாமல் கட்சி தொடங்கிய விஜய் மக்களுக்கு முதலில் சேவையாற்ற வேண்டும், அதில் மக்கள் மனதில் இடம் பிடித்தால் மட்டுமே தலைவராக வர முடியும் என்று கூறினார். விஜய்க்கு அரசியல், அதாவது எனக்கு அரசியல், நான் என்னுடைய ஃபாதர் ஒரு தியாகி, காங்கிரஸ் கட்சி பொன்னப்ப நாடார், நேசமணி அவர்கள், காமராஜர் கூட பயணம் செய்ததனால் அந்த பொலிட்டிக்கல் அனுபவம், நான் சின்ன வயசுல இருந்து பொலிட்டிக்கல் இருக்கிறேன், 18 வயதுல இருந்து அந்த அனுபவத்தில் இப்ப பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். இதே போல எல்லாரும் திடீரென்று ஒரு தொழில டீ கடை போட்டுட்டு திடீர்னு ஒரு அரசியல் வர முடியாது, தியாகம் பண்ணணும். அதாவது தியாகம் பண்ணி அரசியல் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்து மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் மட்டுமே, மக்கள் புரிந்தவர்கள் மட்டுமே ஒரு அரசியலில் வர முடியும், முதலமைச்சராக முடியும் என்பது என்னுடைய கருத்து. காட்பாடி தொகுதியில் தொண்டர்களிடம் பேசிய அமைச்சர் துரைமுருகன், காட்பாடி தொகுதிக்கு என் உயிர் உள்ளவரை தேவையான பணிகளை செய்து கொண்டே இருப்பேன் என உருக்கமாக பேசினார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திமுக மேற்கு ஒன்றிய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தொண்டர்கள் மத்தியில் பேசிய அவர், காட்பாடி தொகுதியில் 53 ஆண்டுகளாக சட்டசபையில் அமர வைத்துள்ள மக்களுக்கு நன்றி தெரிவித்து உருக்கமாக பேசினார். மேலும் காட்பாடி தொகுதியில் பொன்னையில் பாலம் கட்டியதாகவும், சர்க்கரை ஆலை திறந்து வைத்ததாகவும், தற்போது காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்து தண்ணீர் வழங்கி வருவதாகவும் கூறினார். இதுபோன்ற பல பணிகளை காட்பாடியில் செய்துள்ளதாக கூறிய அவர், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் காட்பாடி தொகுதியில் சிப்காட் அமைக்க அதற்கான வேலைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், என் உயிர் உள்ளவரை இந்த தொகுதிக்கு தேவையான பணிகளை செய்து கொண்டே இருப்பேன் என தொண்டர்கள் மத்தியில் உருக்கமாக பேசினார்.
சொன்னாதான் நினைக்கிற பார்க்கணும். அது ஒன்றுதான் நான் ஒரு கேள்வி சொன்னாங்க. ஆனால் இருக்கிறது என்றைக்கும் நன்றி எனக்கு அந்த நன்றியை தான் நான் எதிர்பார்க்கிறேன். சில நேரங்களில் கலைஞர் அழகா சொல்றாரு, வேக மழையா முடியும், ஆனா வேகமே நன்றி சொல்ல பார்க்கறாதான் அது மாதிரி நன்றி சில பேர் பார்த்தா வேகமாக. ஆனால் என் உயிர் உள்ள வரை இந்த மண்ணோடு நான் கிடைத்து இருப்பேன் என்ற உறுதியை தெரிவித்து உங்கள் அனைவரையும் நன்றி. திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் அருகாமையில் வயல்வெளியில் கிடந்த ஆண் சடலத்தை மீட்ட காவல்துறையினர் இது தற்கொலையா கொலையா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் அருகே வயல்வெளியில் ஆண் சடலம் ஒன்று இருப்பதாக வயல்வெளியில் வேலை பார்த்தவர்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வெங்கல் காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக திருவள்ளூர் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் வயல்வெளியில் இறந்து கிடந்த நபர் அதே பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் என்பது தெரியவந்தது. இவரின் இறப்பு கொலையா அல்லது தற்கொலையா என போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இளைஞர் ஒருவர் வயல்வெளியில் சடலமாக இருந்து மீட்கப்பட்டது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடுமலையில் கட்சி நிர்வாகி இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட பின் தமாக தலைவர் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் தமிழ் மாநில காங்கிரசின் பொறியாளர் அணியைச் சேர்ந்த பழனிசாமியின் இல்ல திருமண விழாவில் தமாக தலைவர் ஜி.கே. வாசன் கலந்து கொண்டார். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் ராகுல் காந்தி வெளிநாடுகளுக்கு சென்று நம் நாட்டில் ஜனநாயக முறைப்படி நடந்த தேர்தல் குறித்து தவறான தகவல் கொடுத்து வருகிறார் என்றும் அது அவர் வகிக்கும் பதவிக்கு அழகல்ல என்றார். தமாக உறுப்பினர் சேர்க்கையை விரிவுபடுத்தி வருவதாகவும் வட்டார அளவிலான கூட்டங்களை நடத்த இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதை கட்டுப்படுத்தி ஒரு காலக்கெடுவிற்குள் தமிழக அரசு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றார். இந்தியாவிலே மரியாதைக்குரிய ஸ்தானம், பெரிய ஸ்தானம். அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர், பாராளுமன்றத்துடைய எதிர்கட்சி தலைவர் வெளிநாட்டிற்கு சென்று நம்முடைய நாட்டினுடைய ஜனநாயக முறைப்படி நடந்த தேர்தல் முறை பற்றியும் பல்வேறு விஷயங்களிலே தவறான தகவல்களையும் கொடுத்திருப்பது அவர் வகிக்கும் பொறுப்பிற்கு அழகல்ல என்று நாம் குறிப்பிட விரும்புகிறேன். பல்லடம் அருகே வேன் கார் நேருக்கு நேர் மோதிய விபத்து குறித்து பதைப்பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாராபுரம் சாலையில் குடிநீர் இணைப்பு பராமரிப்பு பணிக்காக நகராட்சி ஊழியர்கள் விவேகானந்தா பள்ளி அருகே குழி தோண்டி வேலை செய்து வருகின்றனர். இதனால் பல்லடம் தாராபுரம் சாலை ஒரு வழிச்சாலையாக மாற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் ருத்ராவதியில் இருந்து சொகுசு காரில் பழனிசாமி மற்றும் வெற்றி செல்வி தம்பதி கோவை நோக்கி சென்று கொண்டிருந்துள்ளனர். அப்பொழுது எதிரே வந்த வேன் காரின் மீது நேருக்கு நேர் மோதியது. இதில் பலத்த காயமடைந்த பழனிசாமி மற்றும் அவரது மனைவியை மீட்ட பொதுமக்கள் ஆம்புலன்ஸ் மூலம் பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இது குறித்து காரும் வேனும் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மேற்கு மாவட்டம் திமுக பொது உறுப்பினர் கூட்டத்தில் 2026 மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என்று அமைச்சர் சி.வே. கணேசன் பேசியுள்ளார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த காடாம்புலியூரில் திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தெற்கு ஒன்றிய செயலாளரும் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினருமான சபா ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் கலந்து கொண்டார். இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்ற பின் மக்களவை தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல் ஆகிய அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்றுள்ளார். இதேபோன்று வருகின்ற 2026 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என தலைவர் இலக்காக அறிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நான் முதல்வராக இருந்தால் 15 நாட்களுக்குள் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்கவில்லை என்றால் கலெக்டர் மற்றும் எஸ்பியை சஸ்பெண்ட் செய்திருப்பேன் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூட்டத்தில் பேசியுள்ளார். சேலத்தில் பாமக கட்சி சார்பில் பாமக கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் சமூக நீதி விளக்க மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அன்புமணி ராமதாஸ், நான் முதல்வராக இருந்தால் 15 நாட்களுக்குள் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்கவில்லை என்றால் கலெக்டர் மற்றும் எஸ்பியை சஸ்பெண்ட் செய்திருப்பேன் என்றும், பாமக ஆட்சியில் இருந்தால்
1 மாதத்தில் தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கம் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்றும், திமுக ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று ஸ்டாலினும் கனிமொழியும் தெருவாக பிரச்சாரம் செய்துவிட்டு தற்போது ஆட்சிக்கு வந்ததும் மதுவை நிறுத்தாமல் மதுவை திணிக்கிறார்கள் என்றும், தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு எப்போது, தமிழ்நாட்டு இளைஞர்கள் மது இல்லாமல் இருக்க முடியாது எனும் சூழலை கொண்டு வந்ததுதான் திராவிட மாடல் ஆட்சி என அன்புமணி ராமதாஸ் பேசியுள்ளார். மாவட்ட மைய நூலகம் கட்டும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என வளர்ச்சி திட்டப்பணிகள் குறித்து நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் மெய்யநாதன் பேட்டியளித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் ஏபி மகாபாரதி, எம்எல்ஏக்கள் உட்பட அனைத்து துறை அதிகாரிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பல்வேறு அரசு துறைகள் சார்பில் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் திட்டப்பணிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது எனவும், மயிலாடுதுறையில் மாவட்ட மைய நூலகம் அமைப்பதற்கான இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு விரைவில் நூலக கட்டிட பணிகள் தொடங்கப்படும் என்றார். இதன் முன்னதாக பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முக்கிய பணிகள், குறிப்பாக உள்ளாட்சித்துறையில் மேற்கொள்ளப்படுகின்ற பணிகள், அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட பணிகள், அதே மாதிரி வேளாண் துறை சார்ந்த பணிகள், மீன் வளர்ச்சித்துறை சார்ந்த பணிகள், பள்ளிக்கல்வித்துறை, இப்படி அனைத்து துறைகளிலும் மேற்கொள்ளப்படுகின்ற அனைத்து பணிகளையும் ஆய்வுகள் மேற்கொண்டோம். அதிமுக ஆட்சியில் மதுக்கடைகளை மூடிவிடுவோம் என அறிவிக்க தயாரா என்று முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாசலம் சவால் விடுத்துள்ளார். ஈரோடு தெற்கு மாவட்ட திமுக செயல் வீரர்கள் கூட்டம் ஈரோட்டில் நடைபெற்றது. அமைச்சர் முத்துசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாசலம், மதுக்கடைகளை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற எண்ணம் திமுக அரசுக்கு இல்லை என்றும், ஆனால் அவற்றை உடனடியாக மூடிவிட முடியாது, படிப்படியாகத்தான் மூட முடியும். இதற்கான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேற்கொள்வார் என்று தெரிவித்தார். மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடைபெறவுள்ள மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுகவை தொல் திருமாவளவன் அழைத்துள்ளார் என்றும், தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை மூடி விடுவோம் என்று அதிமுக அறிவிக்க தயாரா என்று சவால் விடுத்து பேசினார். அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்துள்ள முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாசலம் அதிமுக கட்சிக்கு சவால் விடுத்து பேசிய நிகழ்வு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு மதுவிலக்கு மாநாடு நடப்பதாக சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மதுவிலக்கு பற்றி நான் இப்போது பேசுவதற்கு காரணம், நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தான் மதுவிலக்கு துறையுடைய அமைச்சராக இருக்கிறார். திருமாவளவன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அழைப்பு தருகிறார். நான் சொல்லுவது ஒன்றே ஒன்றுதான், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டால், மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டிலே மதுவிலக்கை நாங்கள் கொண்டு வருவோம் என்று அவர்களால் சொல்ல முடியுமா? கோவையில் தொழில்துறையினருக்கான மேலும் ஒரு சிட்பி வங்கி கிளை அமைக்கப்பட உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். கோவை கொடிசியா வளாகத்தில் கொங்கு மண்டலத்தில் உள்ள அனைத்து தொழில் அமைப்பு நிர்வாகிகளின் கோரிக்கைகளை டெல்லியிலிருந்து வந்திருந்த வருமான வரித்துறை, ஜிஎஸ்டி, கஸ்டம்ஸ் உட்பட பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகளிடம் மனுவாக அளித்தனர். இதனைத் தொடர்ந்து கொடிசியா வளாகத்தில் சிறு குறு தொழில் முனைவோர், பாஞ்சாலை உரிமையாளர்கள், விவசாயிகள், வணிகர்கள் ஆகியோருடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்துரையாடினார். இதில் கோவை, திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களிலிருந்து அனைத்து துறைகளை சேர்ந்த தொழில் முனைவோர் மற்றும் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசனும் பங்கேற்றார். இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் தங்களது கோரிக்கைகளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து தொழில் முனைவோர் மத்தியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசினார். அப்போது கோவையில் மேலும் ஒரு சிட்பி கிளை வரவுள்ளதாகவும், கோவையில் ஏற்கனவே திறக்கப்பட்ட சிட்பி கிளையில் ஒரு வருடத்தில் 491 கோடி ரூபாய் வங்கிக் கடன் கொடுக்க தீர்மானம் செய்து 314 கோடி கொடுக்கப்பட்டுள்ளது எனவும், இதை தவிர்த்து அனைத்து நடவடிக்கையும் மொத்தமாக சேர்த்து 620 கோடி வரை கடன் கோவை சிட்பி கிளை கொடுத்துள்ளதாக கூறினார். தேனியில் உள்ள வெற்றி திரையரங்கில் கோட் திரைப்படத்தை விஜயகாந்தின் மகன்கள் விஜய் பிரபாகரன், சண்முக பாண்டியன் மற்றும் சரத்குமார் படக்குழுவினர் ஆகியோர் சென்று பார்த்தனர். முன்னதாக திரையரங்கிற்கு வருகை தந்த விஜய் பிரபாகரன், சண்முக பாண்டியன், சரத்குமாருக்கு தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தாபிக நிர்வாகிகள் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விஜய் பிரபாகரன், ஏஐ தொழில்நுட்பத்தில் அப்பா வந்த காட்சியில் ஒவ்வொரு நொடியும் பார்த்துக் கொண்டே இருந்தேன், மகிழ்ச்சியாக இருந்தது என்று விஜயகாந்த் குறித்து நெகிழ்ச்சி அடைந்தார். விஜய் நடிப்பு, வெங்கட் பிரபு நடிப்பு, ஏபிஎஸ்
தயாரிப்பில் வந்த கோட் படத்தை நானும் என்னோட தம்பி சண்முகபாண்டியனும் அவரோட பட குழுவினரும் இன்னைக்கு வந்து நாங்கள் படத்தை பார்த்தோம். உண்மையிலேயே எல்லா படமும் நான் முதல்ல பார்க்கும்போது டைட்டில் கார்டு படம் எல்லா பேரும் படிப்பேன். ஆனால் கோட் படத்தை வந்து அப்பா காட்சி இந்த ஏஐ மூலியமா பண்ணது வந்து ஒவ்வொரு செகண்டும் அந்த முடியிலேருந்து அந்த கண்ணிலேருந்து அந்த மூக்கிலேருந்து அந்த வாயிலேருந்து அப்பாவை அப்படியே நான் ஸ்டன்னா போய் எங்கள் அப்பாவை பார்த்துட்டே இருக்கேன். உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமா இருக்கு கேப்டன் திருப்பி வந்து கோர்ட்டில் இந்த மாதிரி ஒரு பார்க்குறது. ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் கழிச்சு நாங்கள் பார்த்தாலும் இன்னைக்கும் தியேட்டர் ஃபுல்லாக இருந்து எனக்கு கட்சிக்காரங்க ஃபேன்ஸு விஜய் ரசிகர்கள் பார்க்குறப்போ விஜய் ரசிகர்களை பார்க்குறப்போ உண்மையிலேயே சந்தோஷமா இன்னைக்கும் அந்த சத்தமும் அதுவும் கேட்குறப்போ நீங்கள் சந்தோஷமா இருக்குது. சென்னை ராயபுரத்தை சேர்ந்த 12 வயது சிறுவன் அதே பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு தன்னுடன் படிக்கும் மாணவனுடன் பள்ளி வளாகத்தில் விளையாட சென்றார். அப்போது உடன் படிக்கும் மாணவனின் அண்ணன் சிறுவனை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் சிறுவனுக்கு ஆசனவாயில் கடுமையாக வலி ஏற்பட்டதுடன் பெற்றோருக்கு நடந்த விவரத்தை தெரிவித்துள்ளார். ஸ்டான்லி மருத்துவமனைக்கு பெற்றோர் அழைத்து சென்ற நிலையில் உள்நோயாளியாக சிறுவன் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து ராயபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து சம்பவத்தில் ஈடுபட்ட காசிமேட்டை சேர்ந்த ஜெகதீஷ் என்ற 19 வயது வாலிபரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். வேலூர் மாநகர பகுதி திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் வேலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் திமுக பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தேசிய கல்விக் கொள்கையில் இணைவதன் மூலம் தாய்மொழி காக்கப்படும் என மத்திய அமைச்சர் கூறியிருந்த கருத்துக்கு பதிலளித்தவர், மாற்றுமொழி வந்தால் தமிழ்மொழி அழியும் என்று தங்களுக்கு சொன்னவர் அண்ணா முதலமைச்சர் ஆனவுடன் 3 கொள்கைகளை அறிவித்தார். வேற்றுமொழி வந்தால் தாய்மொழி அழியும் என்பது எங்களின் சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்திற்கு எதிர் சித்தாந்தம் உள்ளவர்கள் இப்படி பேசுகிறார்கள் என்று பதிலளித்தார். வேற்றுமொழி வந்தால் தாய்மொழி அழியும் என்பது எங்களுடைய சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்துக்கு எதிர் சித்தாந்தம் உடையவர்கள் அவர்கள், அதனால அவர் சொல்கிறார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.